தேவனுக்கு மகிமை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னோட வாழ்த்துக்களை முழங்கத்தை எடுத்துக்கிறேன். ஞானஸ்நானம் எதற்கு பெற வேண்டும், பெற்றால் என்ன, பெறவிட்டால் என்ன என்பதைதான் இன்றைய நாம் பார்க்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரயத்தனமாக, ஒருவனும் மறுபடியும் பெறாவிட்டால் தேவ ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவும் சொல்கிறேன் என்றார். ஒருவன் மறுபடியும் பிறப்பது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எதை குறிக்கிறதுனா ஞானஸ்நானத்தை பற்றி இங்கே கர்த்தராகிய இயேசு சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒருவன் மறுபடியும் பெறாவிட்டால் தேவராஜ்யத்தை காண மாட்டேன் என்ற மெய்யாகவே அவனுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஞானஸ்நானம் இல்லாம பரலோகத்துக்கு போக முடியாது என்பதை தான் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லியிருக்கார். மறுபடியும் பிறவாவிட்டால்னு சொல்லும் பொழுது எல்லாருக்கும் கொஸ்டின், எப்படி மறுபடியும் பிறக்கணும், எப்படி தாயின் கர்ப்பத்தில் போயிட்டு மறுபடியும் வர்றதா என்ற கேள்வி அங்கே எழுப்புறாங்க. ஒருத்தர் நிக்கோதேமு 4ஆம் வசனம், அதாவது யோவான் 3:4. அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தான் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றார். மறுபடியும் பிறக்கணும் அப்படிதானே, மறுபடியும் தன்னோட தாயோட கர்ப்பத்தில் போய் வர்றதுன்னு இதுதானே அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி அவர் கொஸ்டின் கேட்கிறாரு. அவருடைய அது மாதிரி கேள்வி கொஸ்டின் வரும்ல, ஆனால் அந்த மாதிரி கொஸ்டின் வருது. அப்போ இயேசு சொல்றாரு 5ஆம் வசனம், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினால் பெறாவிட்டால், பாருங்கள், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினால் பெறாவிட்டால் தேவன் ராஜ்யத்தில் வசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே அவனுக்கு சொல்லுகிறேன். ஜலத்தினாலும் ஆவின், ஜலம்னா தண்ணீர். ஜலத்தை எப்படி பிறக்கிறது என்ன சொல்றாங்கன்னா, ஞானஸ்நானம் பெறும் பொழுது ஒரு மனிதனை தண்ணீரில் அடக்கம் செய்து எழுப்புவார்கள். அது பிறக்கிறது. பழைய மனுஷன் செத்து போயிடான், புது மனுஷன் வரான். அதனால் ஜலத்தினால் பிறக்கிறது. அப்போ ஆவியினால் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினால் பெறாவிட்டால், ஆவியினால் சொல்லும்போது அர்த்தம் என்னன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் பேதுரு பேசும்போது, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். எப்போ பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள்? ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அதனால்தான் இயேசு சொல்லும் பொழுது, இயேசு ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறாவிட்டால் தேவன் ராஜ்யத்தை பேசிக்க மாட்டான் என்ற மெய்யாகவே சொல்லுகிறேன். பரலோகத்துக்கு போறோம்னா ஞானஸ்நானம் பெற வேண்டும். நீ ஞானஸ்நானம் பெறாம சர்ச்சுக்கு போயிட்டு பாடல் பாடினாலும், சர்ச்சுக்கு போயிட்டு நல்ல பிரசங்கம் செய்தாலும் அது விருதா, வேஸ்ட். அது சர்ச்சுக்கு போயிட்டு எல்லாரும் பார்க்கணும், நல்லா பாடலாம். நீங்க இல்லை சர்ச்சில் போயிட்டு எல்லாரும் விட நல்ல பிரசங்கம் செய்யலாம், அதெல்லாம் வேஸ்ட்டு. ஞானஸ்தானம் இல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியாது. நீங்க யாரும் சரி, சர்ச்சுக்கு போய் நல்லா பாடலாம், நல்லா பேசலாம், நல்லா பிரசங்கம் பண்ணலாம், எல்லாத்துக்கும் நல்லா ஜெபம் பண்ணலாம். ஆனால் நீ ஞானஸ்தானம் இருக்கிறன்னா பரலோகத்துக்கு போக மாட்டேன். அதைத்தான் நீங்க சொல்றாரு கிறிஸ்து. ஒருவன் மறுபடியும் பெறாவிட்டால் தேவன் ராஜ்யத்தை காண மாட்டேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்றார். அதனால் சகோதர சகோதரிகளே, ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். பொறுமையோடு கொட்டாலும் நன்றி.